ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பல்லக்கு எப்படி இவங்க சைடுக்கு வந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு தமிழ் ஸ்டோரிஸ்க்காக 2-3 சேனல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம். பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ மக்களை ரீச் பண்ணணும்னா பிக் பாஸ் தான் ஒரு நல்ல வழிங்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் சேனலில் ஆரம்பித்து இந்த ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் நான் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்டலாம் சொன்னால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த வீடியோ ஜஸ்ட் அந்த சேனல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த பல்லுக்கு வந்து வருது, ஒரு லெட்டரும் வருது. லெட்டரும் வந்த உடனே மஞ்சரி எல்லாருமே வந்துடுறாங்க. முத்துக்குமரன் அங்கே வந்துடுறாரு. மஞ்சரி இந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. பல்லக்கு வந்து மென்னுக்கும் விமனுக்கும் காமன், 2 பேரும் அது யூஸ் பண்ணலாம், ராஜாவும் ராணி 2 பேரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பார்க்கணும். டேய் ராஜா நீங்கள் வா, ராணம் நீங்கள் வா, ராஜா இங்கே வாங்கன்னு ராஜாவை போட்டு அவசரப்படுத்துகிறாரு. அவர் அவசரப்படுத்தும் போதே எனக்கு தெரியும் இதை வந்து தனக்கு ஆக்கிக்கிறதுக்கு தான் முத்துக்குமரன் இந்த மாஸ்டர் பிளான் போடுறாரு அப்படிங்கிறது. அது அந்த சீனை நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இன்டென்சிட்டி சூப்பராக புரியும். வாங்க யாருக்குமே அந்த டைமில் அந்த ஐடியா இல்லை. வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து வர்ஷினி வந்து நான் உட்காந்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, நோ இது ராஜா உட்கார வேண்டிய பல்லக்கு அப்படின்னு. முத்துக்குமரன் வந்து எப்படி வர்ஷினி கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறதுன்ட்டு யோசிக்கிறாரு. அப்போ மஞ்சரி எப்படி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ராஜா ராணவகேசரி வர்றாரு. அவர் ததி மாதிரி நின்றுட்டே இருக்காரு. அப்படி உட்காருன்னு அவசரப்படுத்துறாரு முத்துக்குமரன். உடனே அவங்க வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே இவங்கெல்லாம் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னு நிற்கிறாங்க. அந்த டைமில் மஞ்சரியும் வந்து ராணியை வான்னு கூப்பிடுறாங்க. ராணி மெதுவாக நடந்து வராங்க. அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, சரி நீங்கள் போய் எடுத்து வச்சுட்டு திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க யாரும் ஒன்றுமே சொல்லலை. பட் ஸ்டில் அந்த பல்லக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வர விட்டதே தப்பு தானே. ஏன்னா இப்போ வந்து மஞ்சரி சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னு. இவங்க எதுவும் வாக்கே கொடுக்கலைங்க. இது ஒரு அஜால் குஜால் டுபாக்கூர் கேம் தான். பட் டுபாக்கூர் கேம் விளையாண்டு இதில் எப்படி வந்து ஒருத்தர் மிஞ்சுறாங்கிறது தானே அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. நான் சொல்கிறது, இவங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் திருடுறாங்கன்னா அது டாஸ்க் ரூல் வயலேஷன். இது அப்படி கிடையாது. இதுக்குள்ளேயே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இங்கே வச்சுட்டாங்க. இப்போ தீபக் இதை எடுத்துகிட்டு போக வேணாம்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சத்தியெல்லாம் வந்து எடுக்க வராரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக முத்துக்குமரன் அதை பிடுங்குறாரு. இப்போ லைவில் தான் போயிட்டுருக்கு. நான் பார்த்து உங்களுக்கு ஃபுல் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த ஸ்டோரி வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் கேட்க பிடிக்கலன்னா கூட சும்மா ஃபுல் வீடியோ ஒரு வாட்டி ஓட விட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா சேனல் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.